வணக்கம். மகர ராசி ஆனி மாத ராசி பலன்கள். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான மாத பலன்கள். இந்த நட்சத்திர பலன்களை பொறுத்தவரையில் ஆனி மாதத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் எந்தெந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கிறதோ அதை வைத்து மாத பலன்களாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லப்படும். அதில் நற்பலன்களும் அதிகமாக இருக்கலாம், பாவ பலன்களும் அதிகமாக இருக்கலாம். கிரகங்கள் அமர்ந்த இடத்தை வைத்து தான் பலன்கள் சொல்லப்படுமே தவிர உங்கள் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பை பார்த்து சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது வேறுபட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, லக்கினம் என்பது ஒன்றாக இருக்கும், ராசி என்பது ஒன்றாக இருக்கும். லக்கினத்தில் இருந்து அமர்ந்த கிரகங்களை வைத்து பார்த்து இம்மாதத்தில் நடப்பதையும் பார்த்து சொல்லுவது அனைத்து வகையான பொருத்தங்களும் கரெக்டாக இருக்கும். இது ஆனி மாதமா, சூரிய பகவான் மிதுன ராசியில் இருப்பார். மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் இருக்கிறதோ அதை வைத்து சொல்லக்கூடிய பலன். இந்த பலனாகப்பட்டது மிகவும் நல்ல நிலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதில் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவையும் சேர்த்து பார்ப்பது தான் நல்ல நிலையில் பலன்கள் தரும். சரி ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகையான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்பது 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களில் நாம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொண்டால் மிகவும் நற்பலன்களாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாததுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் தவிர்க்கணும். திடீர் ஊர் பிரயாணத்தை தடுத்தே ஆக வேண்டும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்கணும். அதிகமாக பேசுவதை தவிர்க்கணும். இதை தவிர்த்தால் பாதகம் இருக்காது. காரணம், உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய, மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அஸ்தமத்தில் மறையக்கூடிய இந்த நாட்கள் மனம் என்பது ஒரு நிலையில் இருக்காது. குடும்பத்தில் குழப்பங்கள் நிறைந்திருக்கும். செய்யும் தொழிலில் வெறுப்பும் வேண்டா வெறுப்பும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேடி வரும். இந்த நாளில் தான் வண்டியை ஓடிக்கிட்டு போனோம்னாக்கா வண்டி சில பிரச்சனைகளை கொடுக்கறது, இல்லைன்னாக்கா வண்டியால் சில பிரச்சனைகள் வர்றது, இப்படிப்பட்ட பாதகங்களை தருவதால் இதை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். சரி, சந்திராஷ்டம தினங்களை மகர ராசிக்காரர்களுக்கு எந்த நாள் என்று பார்க்கலாம். 9/7/2024 ஆனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:11 சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம். 11/7/2024 ஆனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:25 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். ஆனி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் ராசியில் கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பது கழிவு சனியாக இருக்கும்போது சென்ற மாதங்களில் இருந்த பாதகம் என்பது குறைந்து காணப்படும். ஆனால் உங்கள் மனசு ஒரு நிலையில் இருக்காது. இழந்தது பல வகையிலும் உங்களை போட்டு குழப்பி கொண்டே இருக்கும். காசு பணம் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, உறவுகளால் சிக்கல் ஏற்பட்டது, நண்பர்களால் நட்பு முறிவு ஏற்பட்டது, செய்கிற தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் போட்டு ஒரு குழப்ப நிலையிலே இருந்து கொண்டு இருக்கும் இந்த மகர ராசி. காரணம், 7.5 சனியின் பிடியில் சிக்கி கொண்டு இருக்கும்போது என்ன செய்தோம், எப்படி செய்தோம், எதையெல்லாம் இழந்தோன்றதை இப்போ யோசிக்க வைக்கும். கழிவுச்சனி கழியும் போது இதையெல்லாம் யோசித்து அதற்கு பிறகு ஒரு நல்ல முடிவை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்.
ஒரு சிலருக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும் யோக தசாவாக இருந்தால். ராகு பகவான் 3ஆம் இடத்தில் அமருவது முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான அலைச்சலும் அதிகப்படியான உழைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்திலே இருந்தாலே எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்கின்ற வைராக்கியமும் தைரியமும் கொடுப்பார். அதன் வகையில் செல்லும்போது உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும். செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் அமர்ந்திருப்பது ஒரு துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை காட்டுவார். செய்து முடிக்கலாம் மகர ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது, குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்தவுடன் நற்பலன்களை செய்து விடுவாரா? ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு உடனுக்குடனாக, இன்னொரு நட்சத்திரக்காரர்களுக்கு 2-3 மாதங்களுக்கு பிறகாக, இன்னொரு நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பதாகன்னு ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சாரத்திலும் அவர் சென்று கொண்டிருக்கும் போது மாறி மாறி பலன்களை கொடுப்பார். கொடுக்காமல் மட்டும் போக மாட்டார், கட்டாயம் கொடுப்பார். 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய பலத்தால் நற்பலன்கள் கட்டாயம் உண்டு. அடுத்ததாக சுக்கிர பகவான், சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, சூரியனுடன் இணைந்து புதனுடன் இணைந்து இருந்து 6ஆம் இடத்தில் இருப்பதால் இம்மாதம் நீங்கள் எதிர்பார்த்த தனலாபம் உதவி எதுவாக இருந்தாலும் கட்டாயம் கிடைக்கும். அதில் எந்த விதமான குறை இருக்கு. ஆனால் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்குமா தீர்க்காதா என்பது தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். சில நேரங்களில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாகவே காசு கிடைக்கும். சில நேரங்களில் எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும். மாதந்தோறும் மாற்றங்கள் ஏற்பட்டு கட்டாயம் நற்பலன்கள் கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேது பகவானை பொறுத்த வரையில் 9ஆம் இடத்தில் இருப்பது கெடு பலன்களை குறைப்பார், தெய்வ நம்பிக்கையை அதிகரிப்பார். அது மட்டும் இல்லாமல் இதனால் வரையில் இல்லாத ஒரு நற்பலன்கள் என்பது இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். மாதந்தோறும் நற்பலன்கள் என்பது உயர்ந்து கொண்டே போகும். குழப்பம் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து வந்தாலே மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையில் நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.